மாணவர் விஜயை மாணவர் விஜயை மாணவர் ஒற்றுமை மாணவர் ஒற்றுமை போராடுவோம் போராடுவோம் கைகூலி பிரின்சிபல் டவுன் டவுன் பிரின்சிபல் மாணவர் விஜயை ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ப்ரொஃபசர் வந்திருக்கேன், வழி விடுங்கப்பா. நோ சார், யாரும் காலேஜுக்குள்ள போக கூடாது. ஏங்குறேன், எங்க விஜய்க்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள போக முடியாது. இது என்ன நீதிமன்றம்? நீதி கிடைக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிறத கேளுங்கப்பா. வேணாம் சார், எக்கத்தை பார்த்தா கேட்டுரும். என்ன கேட்ட போற? என்ன கேட்ட போறாங்க? பாடத்தை சந்தேகம் கேப்ப. எனக்கு தெரிஞ்சதா சொல்றதுக்கு எனக்கு தெரியாத. அடம்பிடிக்காதீங்கப்பா, வழிய விடுங்க. மாணவர்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கிறோம், நீங்க மட்டும் உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? அதானே, நான் மட்டும் தனியா போய் என்ன பண்ண போறேன்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், விஜய் தவிர மத்த எல்லாரும் மரியாதையா அவங்கவுங்க கிளாஸுக்கு போங்க. நாங்க யாரும் உள்ள போக மாட்டோம். இடியட், அவன் ஒருத்தனுக்காக எல்லாரும் உங்க வாழ்க்கையை பழக்கிட்டு போறீங்களா? அவனோட வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை ஒண்ணுதான் சார். அவனுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து செத்தால சாவமே தவிர காலேஜுக்குள்ள நுழைய மாட்டோம். அப்படியா? வெரி குட், உங்க இஷ்டம். இப்ப நான் சொல்ற நல்லா கேட்டுக்குங்க. நீங்க எத்தனை நாள் ஸ்ட்ரைக் பண்ணாலும் சரி, எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி, விஜய காலேஜ்ல சேர்த்துக்க மாட்டேன். வழி விடுங்க. சார், ஏன் சார் விஜய் டிஸ்மிஸ் பண்ணீங்க? அவசியம் காரணத்தை சொல்லணுமா? ஆமா. சொல்லலன்னா என்னடா பண்ணுவேன்? உள்ள போக முடியாது. இவர் மட்டும் அவனை கை நீட்டி அடிக்கலாமா? அவர் நாகரிகம் எல்லாம் நடந்துகிட்டாலும் நாம கொஞ்சம் பண்போடத்தான் நடந்துக்கணும். சார், நீங்க ஒரு காலேஜ் பிரின்சிபல், கைய ஓங்கிட்டீங்க. திருப்பி நாங்களும் கைய ஓங்கி இருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால என்ன செய்ய முடியும்? போலீஸ்க்கு போன் பண்ணுவீங்க, போலீஸ் வருவாங்க, எங்களை பிடிச்சிட்டு போவாங்க, அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்றதுனால மாணவர் சக்தியை அடக்கலாம் கனவு காணாதீங்க. மாணவத்துக்கு எப்பவுமே ஆணவம் அதிகம் சார், அடக்கி வச்சிட்டு இருக்கிறோம், ஜாக்கிரதை. ஸ்டூடெண்ட்ஸ் பவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க சார். எங்களால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாங்க நினைச்சா ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தி காட்ட முடியும். எங்க கிட்ட விளையாடாதீங்க. இப்போ நாங்க உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் தரோம். அதுக்குள்ள மறுபடியும் என்ன காலேஜ்ல சேர்த்துக்கங்க. இல்ல இதுக்கு மேல உங்க ஆத்திரத்தை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது. அதனோட விளைவு என்ன ஆகும் என்னால் சொல்ல முடியாது. இப்ப வீட்டுக்கு போய் ஒரு நல்ல முடிவோட வாங்க. இதான் பிரின்சிபல் வீடு. உள்ள போய் கவனிச்சுட்டு வாங்க. டேய், யாரா நீங்க? நீதான் விஜயை டிஸ்மிஸ் பண்ணியா? ஆமா. அதுக்கு என்னப்பா? கல்லூரி மாணவர்கள் காலித்தனம், பிரின்சிபால் தாக்கப்பட்டார், கல்லூரி பொருட்கள் எரிப்பு. சென்னை அரசினர் கலைக்கல்லூரி மாணவர் விஜய் தன்னுடன் படிக்கும் மாணவிகளிடம் முறைகேடாக நடந்ததால் கல்லூரி நற்பெயரை காக்கும் நோக்கத்துடன் அம்மாணவனை பிரின்சிபால் டிஸ்மிஸ் செய்தார். இதனால் கோபமடைந்த விஜய் பிரின்சிபாலை தாக்கியும் காளிகளின் துணையுடன் கல்லூரி பொருட்களை எரித்து சாம்பலாக்கியும் இருக்கிறார். என்ன சார் இது? அநியாயமா இருக்கு. பிரின்சிபால் அடிச்சது ராக்கி, காலேஜ் பொருட்களை எரிச்சது ராக்கி. ஆனா நான் தான் இதை செஞ்சேன்னு உங்க பத்திரிகையில நியூஸ் போட்டிருக்கீங்க. தம்பி, நான் சொல்றது கேளு. என்ன சார் கேக்குறது? இதுதான் உங்க பத்திரிகை தர்மமா? இதுதான் நீங்க படிச்ச படிப்பா? நாட்டுல நடக்கிற அக்கிரமத்தை உள்ளது உள்ளபடியே சொல்ல வேண்டிய ஒரு பத்திரிகை ஆசிரியர் கேவலம் காசுக்காக இப்படி பண்ணிட்டீங்களே சார். உங்களுக்கு மனிதாபிமானம் இல்ல, மனசாட்சி இல்ல? மனசாட்சி இருக்கிறதுனாலதான் என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்திருக்கேன். சாரி சார், நாங்க கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டோம். நீங்க எழுதுறேன்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார். ஆனா ஒண்ணு, இந்த நியூஸை படிச்சுட்டு மத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களை பத்தி எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க, இத படிக்கிற பொதுமக்கள் எவ்வளவு தப்பா நினைப்பாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் கத்தி கத்தி சொல்ல முடியுமா இதை நாங்க செய்யலன்னு? இல்ல தெரு தெருவா டமர் அடிச்சு சொல்ல முடியுமா இதை நாங்க செய்யலன்னு? நடந்த உண்மையை மற்ற மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி சார் தெரிவிக்கிறது? அதுக்கு ஒரே வழி, நீங்க உங்களுக்காக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறது தான்.
பத்திரிகை நடத்துறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு பெரிய போராட்டம் நடத்துற மாதிரி. அந்த போராட்டம் யாரை எதிர்த்து? பணம், பதவி, அதிகாரம், அராஜகம் இது எல்லாத்தையும் எதிர்த்து. நாட்டுல நடக்கிற உண்மைகள் மக்கள் தெரிஞ்சுக்கணும். உண்மைகள் பொதுமக்கள் கிட்ட போய் அப்படியே சேரணும்னா அந்த உண்மைகள் உங்க பத்திரிகை அப்படியே அச்சுல ஏறணும். ஆனா அந்த உண்மைகளை பெருந்தன்மையோட ஏத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம நாடு இல்லப்பா. அதையும் மீறி நீங்க நிஜங்கள் எழுதும்போது உங்களை பல பேரு கை போலாம், காணு போலாம், ஏன் சில உயிர்களை போலாம். இது எல்லாத்துக்கும் நீங்க தயாரா? சார், மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்காக என் உயிரே கொடுக்க நான் தயார். நானும் தயார், நானும் தயார், நாங்க எல்லாரும் தயார். நீங்க எல்லாரும் தயார்னா நானும் தயார். காலேஜ் பசங்கனால கானா பாட்டு பாடுறவனுங்க, காலேஜை கட்டடிச்சு கண்ட இடத்துல கலாட்டா பண்றவனுங்க இப்படி எல்லாம் ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்காங்க சார். அந்த எண்ணத்தை மாத்தி காட்டுறோம். குட், தேங்க்யூ சார். சார், நம்ம பத்திரிகைக்கு என்ன பேர் வைக்கலாம்? நாளைய தீர்ப்பு. மாணவர்கள் பேரில் நாச வேலை, விஜய் மீது வீண்பழி. எப்படி நம்ம ஹெட்லைன்? அரசினர் கலைக்கல்லூரி மாணவன் ரவுடி ராக்கியின் கும்பல் கல்லூரி முதல்வரை தாக்கி கல்லூரி பொருட்களை எரித்து நாசம் செய்துவிட்டு அந்த பழியை அப்பாவி விஜய் மீதும் அவர்கள் நண்பர்கள் மீதும் வேண்டுமென்று சுமத்தியுள்ளனர். இந்த முழுக்க முழுக்க பொய்யான செய்தியை சத்திய ஒளி நாளேடு வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இந்த உண்மைக்கு புறம்பான செய்தியில் நம்ப வேண்டாம் என்றும் பாதிக்கப்பட்ட விஜய்க்கு நியாயம் கிடைக்க ஒன்று சேர வேண்டும் என்றும் நாளைய தீர்ப்பு பத்திரிகை மூலமாக அனைத்து கல்லூரி மாணவர்களையும் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். நாளைய தீர்ப்பு நமக்கு நல்ல தீர்ப்பாக இருக்க வேண்டும். அனைத்து கல்லூரி மாணவர்கள் ஸ்ட்ரைக். மாணவர் தொடர் போராட்டம் இன்று 3வது நாளாக அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் போராட்டம் தொடர்கிறது. இந்த போராட்டத்தில் இப்போது அனைத்து கல்லூரி மாணவர்களும் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இதில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு தீர்வு காணவில்லை என்றால் இன்று முதல் சென்னையில் உள்ள எல்லா கல்லூரி மாணவர்களும் காலவரையின்றி ஸ்ட்ரைக் செய்வதாக மாணவர் பேரவை முடிவு செய்துள்ளது. விஜய், என்கொயரிக்கு டிபிஏ வந்திருக்காரா? குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்க பிரச்சனையை பேசி தீர்க்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். வெரி குட். அப்ப வாங்க உள்ள போலாம். சாரி சார், உள்ள ஒருத்தர் கூட அடி எடுத்து வைக்க மாட்டோம். எங்க போராட்டத்துக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நீங்களும் யாரும் உள்ள போக முடியாது. பாத்தீங்களா சார், உங்ககிட்ட எவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு. சார், ஒரு சாதாரண குற்றவாளி கூட தண்டிக்கும் போது அதுக்கு காரணத்தை சொல்லிட்டு தான் தண்டனை கொடுக்கறாங்க. ஆனா என்ன டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் செஞ்ச குற்றம் என்ன 1000 தடவை கேட்டுட்டேன், பதில் கிடைக்கல. அதனால அந்த காரணத்தை தெரிஞ்சுக்காம நாங்க யாரும் உள்ள போக மாட்டோம் சார். உங்க விசாரணையை இங்கேயே நடத்துங்க. இது ஒரு மாணவனுடைய பிரச்சனை இல்ல, எங்க எல்லாருடைய எதிர்காலமும் இதுதான் இருக்கு. ஒரு நல்ல மாணவனை காரணம் இல்லாம வெளியே அனுப்பினதால விசாரணை வெளியேதான் நடக்கணும். இங்கயா? இந்த நடு ரோட்லயா? எப்படிமா? பொறுங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த ஒரு கோர்ட்டா மாத்தி காட்டுறோம். ஐசாக், டீ கடையில இருந்து 2 சேர் எடுத்துட்டு வாடா. டேய் மாப்ள, காலேஜுக்கு டிபிஏ வந்திருக்காரா? என்கொயரி கேட்லயே நடக்குது. எங்க நடந்தா என்ன, அந்த டிபி என்ன கிழிக்க போறாரு? ஏய், ஒண்ணும் நடக்காது. ஏதாவது நடந்தா எங்க அப்பா இருக்காருல்ல. சரி வா, என்னதான் நடக்குது போய் பாப்போம். விஜய் நல்லவர் நல்லவர்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க. ஆனா காலேஜில் அவர் ரவுடியா நடந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நல்ல மாணவனை அடிச்சு காயப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் நாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்கு வந்து ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நல்லா இருக்கு சார் உங்க ஸ்டேட்மெண்ட். யார் ரவுடின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, தெரியும். நான் இல்லாதவன் சார். ராத்திரி நேரத்துல வேலை செஞ்சு பகல்ல படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஏழை என் வேலையை கெடுத்து வயித்துல அடிச்சான். பணத்தை கொடுத்து ரவுடிகளை செட் பண்ணி என்ன அடிச்சு காயப்படுத்தினான். போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து பொய் கேஸ் வேற போட்டு என்ன லாக்அப்ல தள்ளினான். காலி பசங்களை அனுப்பி என்ன கொலை செய்யறதுக்கே திட்டம் போட்டான். முடியல, அவனால எதிரியுமே ஜெயிக்க முடியல. அதனால என் படிப்புக்கு வளர்க்க பார்த்தான். அவங்க அப்பா ஒரு பெரிய கோட்டீஸ்வரன். அவனை விட்டு பிரின்சிபாலுக்கு ஒரு பெரிய பெட்டி அமிச்சான். பெட்டி நிறைய பணம். உடனே நான் ரவுடி ஆயிட்டேன். இந்த ரவுடி நல்லவன் ஆயிட்டான். அது மட்டும் இல்ல சார், அவ ஒரு பொம்பளை பொறுக்கி. அவன் காலேஜுக்கு படிக்க வரல, எங்கள மாதிரி படிக்க வர பொண்ணுங்களை இடிக்க வரா. சொல்லவே வெக்கமா இருக்கு சார். லேடிஸ் டாய்லெட்குள்ள பூந்து என்ன அசிங்கம் பண்ணிருக்கான் தெரியுமா? அதுக்கு நான் சாட்சி. இவனோட பொறுக்கித்தனத்தை பொறுக்க முடியாம 2 ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பே நிறுத்திட்டாங்க சார். இத கேட்க வந்த பேரண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் இந்த வயசுல சகஜம் தானே சப்போர்ட் பண்ணி அமைச்சிருக்காரு இந்த பெரிய மனுஷன். ஓகே ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம். ஆனா அப்படி நடந்தா கூட அதை எங்களுக்கு தெரியப்படுத்தணுமே தவிர நீங்களா சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது, பிரின்சிபால் வீட்டுக்கு போறது, அவர் முகத்துல கட்டையார் அடிச்சு காயப்படுத்துறது, காலேஜுக்கு உடமையான பொருள்களை எடுத்து எரிச்சு நாசம் பண்றது, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இல்ல சார்,
அதெல்லாம் நாங்க செய்யல. நான் எப்படிப்பா நம்புறது? அப்ப சொல்லு, பிரின்சிபல் அடிச்சது யாரு? நாங்கதான். காலேஜ்ல தீ வச்சது யாரு? நாங்கதான். இதையெல்லாம் செய்ய சொன்னது யாரு? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார் உண்மையெல்லாம்? மிஸ்டர் ராஜசேகர், மாணவர்களுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா? அசிங்கமா இல்ல? சாரி சார். உடனே விஜய் காலேஜில் சேர்த்துங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நடந்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா உள்ள போங்க. இல்ல சார், எங்க போராட்டம் விஜய் காலேஜ்ல சேர்த்துக்கிறது மட்டும் இல்ல, இந்த பொறுக்கி பைய ராக்கி உடனே காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும். லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இதுக்கெல்லாம் உடனே இருந்த பிரின்சிபாலையும் உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஓகே, உங்க விருப்படியே செய்யறேன். சாரி மிஸ்டர் ராஜசேகர், உங்களையும் இந்த மாணவன் ராக்கியும் உடனே காலேஜ் விட்டு நான் டிஸ்மிஸ் பண்றேன். Are you happy? இப்போ சாதாரண டிபி பிரின்சிபலையும் ராக்கியும் டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. பிரின்சிபலை விட அவர் வேலை பண்ணாலும் பரவாயில்ல, ராக்கி யாரு? அருண் மேத்தாவுடைய பையன், அவரையே டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. யோ மந்திரி, இப்ப என்னையா பண்ண போற? என்னையா பண்ண சொல்றீங்க? நீ ஒண்ணும் செய்ய வேணாம். நீ நேரா கோட்டைக்கு போற, செய்ய வேண்டியதை செய்யற. அந்த டிபிஐ வேலையை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பி இங்க வர. தூக்குறதா? என்னங்க விவரம் கட்டதனமா பேசுறீங்க? நானே ஒவ்வொரு நாளும் ராசி பலன் பாக்குற மாதிரி தினமும் பத்திரிகையை பார்த்து தான் நான் மந்திரியா இருக்கிறனா இல்லையான்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிறேன். இந்த நிலைமையில டிபி இல்ல அவங்க பியூனை கூட தூக்க முடியாது. மேத்தா சார், இவர் சொன்னதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவரு இங்க வந்தா தான் உட்கார்றத, அங்க விழுந்தா விழுந்ததுதான், எந்திரிக்கிறதே இல்ல. சும்மா ஆளுகால் பேசிட்டு இருக்காதீங்க. இனிமே உங்க யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. இந்த விஷயத்தை நானே டீல் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணலாம். See you. பாய். TMN 9090. பாத்தியா, உன்னை தூக்கிட்டு வந்ததை எவனாவது பாத்திருந்தா கூட கார் நம்பர் TMR 9090 தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பான். எப்படி என் வேலை? நான் எதுலயுமே கொஞ்சம் இடக்க முடக்கானவன். அடி உள்ள வா, மற்றதெல்லாம் பாக்கலாம். ஜமாய், டேய், நீ போலீஸ் கடையில மாமா வேலை பண்றவனாடா? மாமா வேலைன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சாடி? இன்னைக்கு மாமா வேலை செஞ்சு தாண்டி பல பேர் பெரிய பெரிய பதவியில இருக்கிறான். அப்ப உன் பொண்டாட்டியை கூட்டு கொடு. இது தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே பண்ணிக்கலையே. ஏன்டா இந்த மாதிரி பணக்கார குழந்தைங்க எந்த நேரத்துல எதை கேட்பானுங்கன்னே தெரியாது. போதியா, அவளை பாத்துக்கிறேன். நீ கீழே இரு, போ. பச்சி வந்தவன பரப்பைய. ஏண்டி, அன்னைக்கு காலேஜ் எனக்கு வரல, என்ன பத்தி என்ன சொன்ன? பொம்பளை பொறுக்கி சொன்னல, அதான் உன்னை நான் பொறுக்கி எடுத்துட்டு வர சொன்னேன். ஏய். எங்க போயிட்டு போற ரூம் விட்டு கொஞ்ச நேரம் டைம் தரேன், இல்லன்னா கதவை உடைக்க வேண்டியதா.